நான் நாராயணபிள்ளை சிவானந்தராஜா. எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் 5 பேர் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நான் எட்டி பார்க்கறதும் இல்லை, போறதும் இல்லை என்ற இதுல. ஏன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு தான் தெரியும். நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு கூட நான் போகல. கிளாஸ் ரூமை கிட்டியும் அட்டியும் பின்னுக்கு பார்க்கறல. நான் நாராயணபிள்ளை சிவானந்தராஜா. நான் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட வடகொழும்புக்கான இணைப்பாளராக, பிரதான அமைப்பாளராகவும், நிறைவேற்று குழு உறுப்பினராகவும், கொழும்பு தேசிய மக்கள் சக்தி நிறைவேற்று குழு உறுப்பினராகவும் நாங்கள் இந்த அரசியல் கட்சியில் இருந்து கொண்டிருக்கேன். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 35,000 ஓட்டுகளுக்கு மேல, 35,000க்கு மேற்பட்ட வாக்குகளுக்கு மேல நான் பெற்று கொழும்பு மாவட்டத்தில் ஒரு முன்னணியான வேட்பாளராகவும் ஒரு கூண்ட வாக்கு பெற்றவனாகவும் நான் திகழ்ந்தேன். இதுவரை காலமும் நான் எந்த ஒரு பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு விஷயங்களுக்கும் நான் தொடர்பு இல்லாதவனாக இருந்தேன். கடந்த இந்த 35 வருஷமாக எத்தனையோ அந்த பிள்ளைகள் படிக்குது, எத்தனையோ பிள்ளைகள் இலவசமாக வார பிள்ளைகளுக்கு இலவசம் கொடுத்திருக்கேன். இயலாத பிள்ளைகளுக்கு ஃபீஸ் ஒன்றும் எடுக்கிறல்ல. அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு சகல என்ன உதவி வேணுமோ நான் செய்து கொடுத்திருக்கேன். இதுவரை காலமும் ஒரு காலமும் நான் பிள்ளைகள் பக்கமும் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கமும் நான் எந்த விதமான ஒரு தொந்தரவோ இந்த விதமா செய்யல. ஆனா பிள்ளைகளோட கண்டிப்பான ஒரு இதாக நடந்து கொண்டேன். இப்ப கடந்த ஒரு 4-5 வருஷமாக நான் இந்த கல்வி நிலையத்துக்குள் நான் இருக்கிற வேலை பழுவு காரணமாக நான் உள்ளுக்குள்ள போற வார குறைவு. எனக்கு கடந்த பிப்ரவரி மாசம், ஜனவரி மாசம் 18ஆம் தேதி இந்த பிள்ளை, இந்த ஹம்சிகாண்ட பிள்ளை 18ஆம் தேதி எங்களோட கல்வி நிலையத்தில் அவர் வந்து இணைந்திருக்கிறார். அந்த இணைந்த முதல் வாரத்திலே அவரோட காதிலையும் மூக்கிலையும் அந்த அன்றைக்கு வந்த இடத்துல இரத்தம் மூக்கிலும் காதுல வந்திருக்கின்றது. அந்த காது மூக்கில் வந்த அந்த அண்டு பிள்ளைகளும் சேருமாறும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு முதலுதவி செய்து அவருக்கு தண்ணி முகமெல்லாம் கழுவி அவங்களோட அப்பாவை தகப்பனாரை தொலைபேசியை தொடர்பு கொண்டு அந்த பிள்ளையை அவங்களோட அப்பாட பாரம் கொடுத்தாங்க. 2வது கிழமை பிள்ளை வந்து கிளாஸுக்குள்ள, அது முதல் நாளோ 2ஆம் நாள் என்று தெரியும். அந்த பிள்ளை 2 பாடம் தான் அந்த கல்வி நிலையத்தில் எடுக்கின்றது. 2ஆம் நாள் அந்த பிள்ளை வந்து மயக்கம் போட்டு ஒரு ஃபிட் வந்து விழுந்ததுக்கு. அது அந்த பிள்ளைகளுக்குள்ள இருந்து எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து அந்த பிள்ளையை எழுப்பி அந்த பிள்ளைக்குரிய முதலுதவியும் செய்து அந்த இருக்கிற இருக்கின்ற அவர் மேசையில் இருத்தாட்டி பிறகு அந்த பிள்ளை கொஞ்சம் நோமலா வந்த பிறகு அந்த பிள்ளைகள் 2 தெரிஞ்ச பிள்ளைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் 2 பேரோட வீட்டுக்கு அனுப்பியிருக்காரு அந்த ஆசிரியர். இந்த நிலைமை எனக்கு தெரியாது கடைசி வரை. 3வது கிழமை 4வது கிழமை நான் நம்புறேன். 3வது கிழமை 4வது கிழமை நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த அறிவு மட்டத்தில் இந்த பிள்ளை தனியே ஒரு இடத்துல இருந்தது, ஒரு கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு தனியே இருந்தது. அந்த தனியே இருக்கிற நேரம் ஒரு தாவப்பன், ஒரு பேரன் வந்து என்ன சொன்னா, இந்த பிள்ளைய இருக்கா பாருங்க சார். அப்ப நான் ஒரு வித்தியாசமா யோசிச்சேன். என்ன சொன்னா, இந்த பிள்ளை என்ன காதலோட சம்பந்தப்பட்டதோ இல்ல வேற எதுவும் சம்பந்தப்பட்ட அக்கட நான் போய் என்னம்மா நீங்க விட இருக்கிறீங்க, தனியே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம இருக்கிற ஏன் இல்லை, அங்க முன்னுக்கு இருக்கிற இடம் உங்களுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் இருக்கு, அந்த ரூமுக்குள்ள எல்லாமே தனியா இருக்கிறீங்க விடத்தை இல்லை, எனக்கு 5 மணிக்கு கிளாஸ், அந்த 5 மணிக்கு கிளாஸுக்கு நான் போறதுக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிறேன், நீங்க இங்க இருக்கையில இங்க பாய்ஸ் நிக்கிறான்னு நீங்க அங்க போங்க, முன்னுக்கு போய் இருங்க என்று நான் சொன்னேன். சொல்ற நேரம் கதைச்சு கொண்டு இருக்கிற நேரம் பிள்ளைக்கு ஒரு விதமான உடம்புல ஒரு ஃபிட் மாயி ஒரு உடம்பு நான் நம்புற ஒரு அட்நார்மல் மாதிரி தெரிஞ்சு எனக்கு. அப்பதான் நான் விளக்கி கொண்டேன், இந்த பிள்ளை ஒரு வித்தியாசமா இருக்கு. அதைத்தான் அந்த தாய் சொல்லி இருக்கிறான், ஒரு பேரன் சொல்லியிருக்கா, இந்த பிள்ளையை நோட் பண்ணுங்க சார் சொல்லி. உடனே நான் அந்த பிள்ளையை சொன்னேன், நீங்க முன்னுக்கு ரிசப்ஷனுக்கு போய் தெளிவம் பண்ணி அம்மாவை கூப்பிடுங்கன்னு சொல்லி. அதே நேரத்தில் அம்மாவை கூப்பிட்டு போட்டு அந்த பிள்ளை என்ன நடந்துருக்கியா திருப்பி பார்த்தேன். அந்த பிள்ளை போய் கிளாஸ் ரூம்ல கடைசி மேசையில கடைசி இருக்கிற பெஞ்சில இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதுக்குள்ள ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அம்மா வந்து, இந்த பிள்ளைய என்ன செய்த நீங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு சோம் இல்லாம இருக்கு, இந்த பிள்ளைக்கு என்னத்தை நீங்க என்ன பாக்குறீங்க, நீங்க இப்படியான பிள்ளைகளை எங்களுக்கு அனுப்ப வேணாம், அனுப்பியிருந்திருந்தா சுகமான பிள்ளைக்கு நாளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அது நாங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும், நாங்க தான் எல்லாம் செய்யணும், அதுல எங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும். இந்த கிளாஸுக்கு போய் என்ன பிள்ளை ஒரு விழுந்துட்டு செய்து என்ன நடந்துட்டுன்னு சொல்லி வரும். அந்த பயத்துல நீங்க ஏதாவது பிள்ளைய ஒழுங்காக மெடிசன் எடுத்து ஒழுங்காக அந்த வைத்திய செய்து
உங்களுக்கு விருப்பம் அனுப்ப இல்லாட்டி வேறு கிளாஸுக்கு அனுப்புறேன்னா அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்புனேன். அப்போ அந்த பிள்ளை அதுக்குள்ள விளக்கோட காய்ச்சி கொண்டிருக்கிற நேரம் 5 நிமிஷம் காய்ச்சி கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளை கடைசி டைமில் பின்னு வெஞ்சிருந்த பிள்ளை திரும்பி பார்த்தது நான் அம்மாவோட காய்ச்சி கொண்டிருக்கிறேன். அந்த கிளாஸ் ரூமுக்கும் எனக்கும் அந்த டேபிளுக்கு இருந்த இடம் குறைஞ்சது 100 மீட்டராக இருக்கும், குறைஞ்சது 100 மீட்டர். அப்போ அதுக்குள்ள அதுல வந்து அந்த பிள்ளை டக்குன்னு சேர்ட்டையும் சொல்லாம யார்ட்டையும் சொல்லாம பேக்கை தூக்கிட்டு வந்து கடைசியா இருந்தபடியா ஒருத்தருக்கும் தெரியாது, முன்னுக்கு இருந்த பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, இந்த பிள்ளை எலும்பித்து போறது தெரியாது யாரும். பக்கத்துல இந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தான் எலும்பித்து போகுது. இந்த பிள்ளை வந்த உடனே அம்மா வாங்க வீட்டை போவோம்ன்றது அப்படியே போனவங்க தான். பிப்ரவரி 15ஆம் தேதி போனவங்க தான். அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது வந்ததா வரலையான்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் அந்த பிள்ளை வந்திருக்கோம். இப்ப எத்தனை பிள்ளைகள் 1 மாதம் பிறகு வருது, 2 மாதத்துக்கு பிறகு வருது, 6 மாதத்துக்கு பிறகு வருது. அப்ப நான் எதை யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி நான் கவனிக்கவும் இல்லை. ஆனால் இந்த பிள்ளை போன பிறகு சார் அங்கிருந்து இந்த பிள்ளைய எழும்பி வரதை கண்டு பார்த்து வந்தார். இந்த பிள்ளை போன பிறகு சார் இந்த பிள்ளை தான் 2 கிழமையாக சுகம் இல்லாம ஒன்று பிட்டா வந்து விழுந்ததும் ஒன்று மூக்காலம் காதாலம் வத்த பிள்ளை இதே பிள்ளை தான் சார். அப்ப நான் சொன்னேன், நான் எடுத்த முடிவு சரி, இந்த பிள்ளைய வீட்டுக்கு அம்மாட்ட கொடுத்த சரி. நான் தெரியுமா ரோட்ல இருந்து திறத்தையும் இல்லை இந்த பிள்ளைய நான் வெளியில போவேன்னு சொல்லியும் இல்லை. ஆனால் அம்மாட கையில பாரம் கொடுத்த நான். ஆனா இதே நேரத்துல அம்மா ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ் சொல்லிக்க நான் கிளாஸுக்குள்ள போயும் அந்த பிள்ளைய எழுப்பி இந்த பிள்ளையோட பேரை சொல்லி நீ அங்கே ராமநாதன் குளச்சில ஒரு பிரச்சனையா இருக்கு, அதால இந்த கிளாஸுக்கு வரான்ட்டு நான் கிளாஸுக்குள்ள போன்னு சொன்னதாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அந்த குற்றச்சாட்டு பொய்யானது. ஆகவே இந்த குற்றச்சாட்டு இருக்கிற மாஸ்டருக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். நான் அந்த கிளாஸ் ரூமுக்கு பின்னுக்கு கூட நான் போகல, கிளாஸ் ரூமை கிட்டியும் பின்னு பார்க்கறல. நான் எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கு அங்கே மொண்டசரியில இருந்து பாலர் வகுப்புல இருந்து அட்வான்ஸ் தமிழ் இங்கிலீஷ் மீடியம் நடக்குது, சிங்கள மீடியம் நடக்குது. எந்த ஒரு கிளாஸ் ரூமுக்கும் 5 பேர் இருந்தாலும் ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நான் எட்டி பார்க்கறதும் இல்லை, போறதும் இல்லை. என்ற இதுல ஏன்னு சொன்னா நான் ஒரு டீச்சரையோ பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ற விருப்பம் இல்லாதபடியா நான் எட்டி கூட பாக்குறேன்ல. இந்த சம்பவம் ஒரு 3 நாளைக்கு பிறகு மீடியாவில், சோசியல் மீடியாவில் என்ற பேர் வருகிறது. ராஜேஸ்வரி கல்யாணத்துக்கு போன பிள்ளைகள், அங்க இருந்த அதிபர், அங்க இருந்த உரிமையாளர், இவரை மாணவர்களுக்கு மத்தியில எழுப்பி நீ அந்த உனக்கு நடத்த சரியில்லை, நீ அதால நீ இந்த கிளாஸுக்கு வராண்டு நான் அனுப்புறேன்னு சொல்லி சோசியல் மீடியால வந்தோட நான் அமைதி காத்தேன். எப்பயும் உண்மை வரும் என்று சொல்லி அந்த உண்மை விரைவில் வரும். அந்த உண்மை எப்படி வரும் எனக்கு அது மேலதிகமாக நான் கதைக்க நான் விரும்பல. அந்த உண்மையாக வரும். ஆனால் எனக்கு இதுல பின்னணியில் நான் ஒரு அரசியல்வாதியா இருந்தபடியாகவும் அரசியலாக இருந்தபடியாத்தான் எனக்கு இவ்வளவுக்கு ஒரு அடி அடிச்சாங்க. கடந்த 7-8 நாளாக 6-7 நாளாக என்ற நிம்மதியும் குறைச்சி என்ற டே டு டே செய்யற வேலையில இல்லாமாக்கி என்ன ஒரு சங்கடத்தின் நிலைக்கு வந்து இந்த கொழும்பு பிரதேசத்தை ஒரு 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 வேண்டப்படாதவனாக மாத்திருக்கிறாங்க இந்த சோசியல் மீடியா. ஆகவே இந்த சிஐடிக்கு நான் பாரம் கொடுத்திருக்கேன். இவங்க அந்த சிஐடியில கொடுத்திருக்கேன். நாங்க என்னென்ன வந்த சோசியல் மீடியாவில் என்னென்ன ஃபேஸ்புக்கில் வந்த அவ்வளோத்தையும் நீங்க செக் பண்ணி உடனடியாக எனக்கு ஒரு நல்ல முடிவு தர சொல்லி கொடுத்திருக்கேன்.